ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வாழைப்பூ வாங்கினீங்க அப்படின்னா சுத்தம் பண்ணுறதை வந்து தவறாக பண்ணுறீங்க. நானும் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பண்ணக்கூடாதுங்க. வாழைப்பூவில் நிறைய சத்து இருக்குது. அப்படிப்பட்ட சத்துள்ள இந்த வாழைப்பூவை நம்ம வந்து சுத்தம் பண்ண தெரியாமல் சுத்தம் பண்ணி அதை நிறைய பேர் வந்து தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழைப்பூ வந்து வாரத்துக்கு ஒரு முறை பெண்கள் சாப்பிட்டு வரணும். தினந்தோறும் கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாழைப்பூ எடுத்துக்கிட்டால் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. வாழைப்பூவில் நிறைய சத்து அடங்கியிருக்கு. கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின், இப்படி நிறைய நார் சத்துக்கள் அடங்கிய இந்த வாழைப்பூவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. வாழை மரத்தில் வந்து எதுவுமே நமக்கு வேஸ்ட்டு கிடையாது. அது மாதிரி வாழைப்பூவிலையும் நமக்கு வேஸ்ட்டே இல்லைங்க. இது வந்து நம்ம எப்படி சூப்பராக சுத்தம் பண்ணுறதுங்கிறதா பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இதை வெள்ளை கலர் வர்ற வரைக்கும் உரித்து எடுத்துடுறாங்க. அது தப்புங்க. இந்த மாதிரி இவ்வளோ எடுத்தால் போது பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம வாழைப்பூவை வந்து நம்ம ரொம்ப உரித்து எடுக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு நிறைய பேர் உரித்து எடுத்து அதுக்குள்ளே உள்ள பூவை மட்டும் எடுக்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பூ வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி சுத்தம் பண்ணால் போதும். இவ்வளோ கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி வடிய வச்சிங்கன்னா ஒரு இதில் வந்து பால் வந்து வடிஞ்சிரும். அந்த பால் வடிஞ்சிருச்சுன்னா நமக்கு கையில் ஒட்டுறதுக்கு வந்து கஷ்டமாகவே இருக்காது. கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாழைப்பூவில் வந்து எல்லாருக்குமே எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியும். வாழைப்பூவில் உள்ள அந்த தண்டு மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். லெமன் வந்து இப்போ என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஃப்ரெஷ்ஷாக உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி லெமன் பிழிஞ்சு விடுங்க. இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ வாழைப்பூ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சமாக சால்ட்டு, பாதி லெமன் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வாழைப்பூவை நம்ம எப்படி குட்டி குட்டி பீஸாக வந்து சூப்பராக பூ மாதிரி நம்ம கொத்தி எடுக்க போகிறோம். இது கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. அதில் உள்ள விட்டமின்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல், கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இதை சூப்பராக கொத்தி எடுத்து சூப்பராக ஒரு பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரு கத்தி எடுத்து நல்லா கட் பண்ணுற கத்தியாக இருக்கணும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி கொத்தி கொத்தி விடுங்க. விட்டுட்டு கட்டிங் போர்டு ஒன்று எடுத்து அதை நல்லா இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணும்போது நார் வரும். அந்த நாரை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறத நீங்கள் லாஸ்ட்டாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது ஃபுல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கொத்தி 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 சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வாழைப்பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா ஒரு வாழைப்பூவில் வந்து நிறைய வரும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா தான் நிறைய நமக்கு விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும். சும்மா நார்மலாக அதுக்குள்ளே உள்ள பூவை மட்டும் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம வீசுகிற மாதிரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. இன்னும் குட்டி குட்டி பீஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கத்தியில் வந்து கொத்தி கொத்தி விட்டிங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக வந்துடும். நமக்கு ரொம்பவே இது தேங்காய் துருவின தேங்காய் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். தென்னை மரத்தில் வரதுக்கு குச்சியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இல்லைனா நார்மலாக ஸ்டிக் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி குச்சி மாதிரி இருந்தால் தான் நல்லது. உப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி சுற்றி 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 எடுத்தோம்னா அதில் இருக்க நார் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பூ மாதிரியான வாழைப்பூ கிடைக்கும். இது வந்து இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஒட்டி 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 இருக்கும். அதை பொரியல் பண்ணும்போது நமக்கு திரண்டு வரும். இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும்போது பூ மாதிரி நமக்கு வாழைப்பூ கிடைக்குங்க. இதை நல்லா குச்சியை விட்டு ஒரு 4-5 தடவை இல்லை ஒரு 10 தடவை கூட கிண்டி 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 எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா வாழைப்பூ வந்து பிரிஞ்சு தனியாக நல்லா பூவாக உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம், அதில் லெமன் போட்டிருக்கோம்ல, அழுத்தி பெனஞ்சு எடுத்து ஒரு தண்ணி 2 தண்ணியில் கழுகிட்டு இதை நல்லா வடித்து எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடிய விட்டுறலாம். வடிய விட்டதுக்கு அப்புறமா இதை பொரியல் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் கூட்டு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலில் சூப்பரான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.